ஆண்டாள் பிரதேஷினி அவர்கள்ட்டேருந்தே தொடங்குறேன். இந்த ஆய்வு என்பதை எப்படி பார்க்கணும்? இதை ஒரு நேரான பார்வையில் பார்க்கணும், நேர்மையான பார்வையில் பார்க்கணும். நீங்கள் துவக்கத்திலே வழக்கறிஞர் இருந்தீங்க. போயட்ஸ் ஆர் தி அன்அக்னாலேஜ் லெஜிஸ்லேட்டர்ஸ் ஆஃப் த வேர்ல்டுன்னு ஒன்று சொல்லுவோம். அதில் பார்த்தா சங்க இலக்கியத்திலேயே இந்த மாதிரி பசிப்பினி மருத்துவன் அப்படின்னு ஒரு வார்த்தையை கொடுத்துருக்காங்க நம்மளோட தமிழ் இலக்கியத்தில் 2000 வருஷத்துக்கு முன்னாடி. அப்படின்னா ஒரு எறும்பு, அந்த பாடலை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். யான் வாழும் நாளும் பண்ணன் வாழிய அப்படின்னு அந்த பாடலில் வரும். ஒரு எறும்பு எப்படி தன்னோட உணவை அப்படி தூக்கிட்டு போதோ அது மாதிரி குழந்தைகள்லாம் கையில் உணவை தூக்கிட்டு போகிறாங்க. அப்போ அந்த பசிப்பினி மருத்துவன் வீடு இங்கே தான் எங்கேயோ இருக்குது அப்படின்னு அந்த பாடலில் வருது. அப்படி பசிப்பினியை போக்குகின்ற ஒரு நிலமாக நம்முடைய தமிழ்நாடு இருக்கிறது. அதிலும் மிக குறிப்பாக நம்முடைய முதல்வர் அவர்கள் இப்போது அந்த பள்ளி குழந்தைகளுக்கான திட்டத்தை இப்போ இந்த இதை போய் ஆய்வு செய்திருப்பது என்பது, அம்மா உணவகத்தை ஆய்வு செய்திருப்பது என்பது பொதுவாக தெய்வத்தின் குழந்தையும் அல்லது கடவுள் மனிதனும் அல்லது மனித கடவுளுமாக நம்மை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் அவங்க மக்கள்கிட்ட இறங்கியே வராத இந்த காலகட்டத்தில், அவர்கள் எல்லோருமே எதேச்சாதிகாரத்தில் மட்டுமே இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் அதை பார்த்து பழகி போய் ஒரு தலைவர், ஒரு முதல்வர் இவ்வளவு தூரம் மக்களோடு மக்களாக கலந்திருந்து அந்த மக்களுக்கான பசிப்பினியை போக்குகின்ற ஒரு நிலையத்தை, ஒரு உணவகத்தை ஆய்வு செய்வது என்பது மிக 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 ஆதாரமான ஒரு செயல். அதை நீங்க வேற பார்வையில பார்க்கணும்னு அவசியமே கிடையாது. ஏனென்றால் ஒரு தலைவர் என்பவர் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதற்கான முன்னுதாரணமாக நம்முடைய முதல்வர் இருக்கிறார். பிரதான எதிர்க்கட்சி அதை அப்படி பார்க்கல, அதுல ஒரு அரசியல் இருக்குன்னு பாக்குறாங்க. இது ஒரு திசை திருப்ப முயற்சிக்கிறாங்க. அதுல போதுமான அளவு கவனம் இல்லைங்கிற விமர்சனங்கள் எல்லாம் திரு ஜெயக்குமார் அதிமுகவை கவர வேண்டும் என்பதற்காக அப்படின்னா இந்த ஆய்வை நம்ம விக்கிரவாண்டி தேர்தலுக்கு முன்னாடியே கூட பண்ணிருக்கலாம். ஏன் அது வருதுன்னா, விக்கிரவாண்டி களத்துலதான் உங்களுடைய அமைச்சர் பெருமக்கள்லாம் கேட்டாங்க, அதிமுக வாக்குகளும் எங்களை நோக்கி வரும்னாங்க. அப்ப அதோட சேர்த்தே பொருத்தி பார்க்க வேண்டியிருக்குல்ல. ஒவ்வொரு முறையும் ஒரு பாசிட்டிவான ஒரு அப்ரோச் அந்த பக்கம் வச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறதுனால அந்த கேள்வி சேர்த்தே வரும். நிச்சயமா அந்த வாக்குகள் நம்மிடம் வரும் என்பது நம்முடைய செயல்பாடுகளால், அதன் மீது கொண்ட நம்பிக்கையால் நாம் அப்படி சொன்னோம். ஆனால் அந்த பக்கத்தில் இருந்த பாமக என்ன பண்ணுச்சு, அம்மையாரின் புகைப்படத்தை போட்டுள்ள வாக்கு கேட்டாங்க. அப்படியாக செயல் எதையும் நம்ம செய்யவே இல்லை. நேர்மையான முறையில் நாங்கள் உங்களுக்காக இந்த திட்டங்களை கொடுத்திருக்கிறோம், அதற்கான ஆதரவை கொடுங்கள் என்பதுதான் அது. அதே மாதிரி இந்த திட்டம் இன்னைக்கு போய் ஆய்வு செய்ததும் எப்படி வாக்களித்தவர்களுக்கு மட்டுமல்ல வாக்களிக்காதவர்களுக்கும் சேர்த்துங்கிறதுக்கான ஒரு அடையாளமா இதை வச்சுக்கலாம். அதை தாண்டி எதிர்கட்சி தலைவர் அவர்கள் எப்பவுமே ஒரு அவல் கிடைக்காதான்னு ஏங்கிக்கிட்டு இருப்பார். நம்முடைய முதல்வர் பதவியேற்ற உடனே அவர் சொன்னது என்ன தெரியுமா, அம்மா உணவகங்களை மூடு விழா பண்ணிடுவாங்க அப்படின்னு. ஆனால் அந்த மாதிரி அநாகரிகம் எதுவுமே நம்முடைய முதல்வரிடம் இருந்ததில்லை. அம்மா உணவகத்தை அடித்து நொறுக்கிய அந்த கட்சிக்காரர்களை கூட கைது செய்து கட்சியிலிருந்து நீக்கிய பெருந்தன்மை நம்மகிட்ட இருக்கு. அது மாதிரி கொரோனா காலத்துல அம்மா உணவகங்கள் திறந்து வைத்திருந்தார்கள். அதே மாதிரி நம்முடைய தமிழக அரசின் இந்து சமய அறநிலைத்துறை மூலமாகத்தான் எளியவர்களுக்கு உணவு சென்று சேர்ந்தது. அதனால எந்த காலத்திலும் மக்களின் வயிறு வாடக்கூடாது என்பதில் தெளிவாக அக்கறையாக இருக்கின்ற ஒரு முதல்வர் நம்முடைய முதல்வர். ஆய்வுகளை முதலமைச்சரே நேரில் போய் பார்க்கறதுங்கிறது நல்லது. ஆனா முதலமைச்சர் நேரில் ஆய்வு செய்ய வேண்டிய இடத்துல அல்லது நிலையில் இருக்கா அப்படிங்கிற கேள்வி சேர்ந்தே வருது. வந்ததிலிருந்து நம்முடைய அம்மா உணவகங்களுக்காக எவ்வளவு தூரம் நிதி ஒதுக்கி அதனுடைய மேம்பாட்டுக்காக பல செயல் திட்டங்களை கொடுத்திருக்கிறார்கள் மாநகராட்சி மூலமாக அப்படிங்கறதால நம்ம முதலமைச்சர் சொல்லியிருக்காரு 450 கோடி ரூபாய் இது வரைக்கும் கொடுத்திருக்கோம். தினந்தோறும் 1 லட்சம் பேர் பசியாடுறாங்க. 1 கோடி பேர் 1 கோடி உணவு பரிமாறப்படுகிறது அப்படிங்கறதா மிக முக்கியம். அதுல மிக குறைந்த விலையில் பாமரர்களுக்கும் எப்படி உணவு கொடுக்கிறோம் அப்படிங்கிறது எதிர்கட்சியில் இருப்பதால் நல்லதை கூட நாங்க பார்க்க மாட்டோம். எப்போ மஞ்ச கண்ணாடியை போட்டுட்டே தான் நாங்க இருப்போம் அப்படின்னா அது ரொம்ப முதல்கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். நான் திரு அன்வர் ராஜா, ஒரு நாகரிக அரசியலுடைய வெளிப்பாடு அப்படின்னு பார்க்கணும், அல்லது நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர் எந்த அரசியல் மாச்சரியங்களை கடந்து ஆய்வுகளை நடத்துகிறார். அவர் முதலமைச்சர் சொல்றாரு, நாங்க இந்த மாதிரிலாம் வதந்திலாம் பரப்புனாங்க, ஆனா தொடர்ச்சியாக அம்மா உணவகங்கள் சிறப்பாக செயல்படுகின்றன அப்படிங்கிறாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, அம்மா உணவகங்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்களால் 2013 பிப்ரவரியில் துவக்கி வைக்கப்பட்டது. இது 2011 தேர்தல் அறிக்கையில் நாங்கள் வந்தால் அம்மா உணவகங்கள் கொண்டு வருவோம் என்றெல்லாம் அம்மா சொல்லவில்லை. இது அந்த ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு மக்களின் நிலை அறிந்து மக்களுடைய தேவைக்கேற்ப இந்த திட்டம் அப்போது கொண்டு வரப்பட்டது. 1 ரூபாய்க்கு இட்லி என்பது எவ்வளவு மக்களுக்கு சௌரியமான விலை என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். பொங்கல் காலையில் 5 ரூபாய்,
சாம்பார் சாதம் 5 ரூபாய், எலுமிச்சை சாதம் 5 ரூபாய், தயிர் சாதம் 3 ரூபாய் என்று 400 அம்மா உலகங்கள் தமிழ்நாடு முழுவதும் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. நான் இதை சொல்வதற்கு காரணம், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டுகள் ஓடிவிட்டன. 3 ஆண்டுகளாக அந்த நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அந்த வழியாகத்தான் கோட்டைக்கு வருகிறார், அந்த வழியாகத்தான் கோட்டையிலிருந்து வீட்டுக்கு திரும்புகிறார். ஒவ்வொரு முறையும் இந்த அம்மா உணவகத்தை பார்த்து கொண்டுதான் போகிறார். ஒரு முறை கூட அதன் உள்ளே சென்று பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு வரவில்லை. ஆனால் இப்போதுதான் முதன் முறையாக போய் பார்த்திருக்கிறார். அவர்களுடைய அமைச்சர் பெருமக்களும் எந்த அம்மா உணவகத்தையும் போய் சோதித்து பார்த்து உணவை சுவைத்து இது சரியாக இருக்கிறதா, எவ்வளவு பேர் வருகிறார்கள், எவ்வளவு பேர் உணவு அருந்துகிறார்கள், காலையில் எவ்வளவு, மதியம் எவ்வளவு, அந்த ரிஜிஸ்டர் எங்கே இருக்கிறது, அதையெல்லாம் நீங்கள் சரியாக மெயின்டைன் பண்ணுகிறீர்களா என்று யாரும் பார்க்கவும் இல்லை. எந்த ஆய்வுகளும் அரசு செய்யவில்லை. திடீரென்று இந்த அரசு இதை செய்கிறது என்றால் ஏதோ ஒரு காரணம். மண்டல அளவில் ஆய்வுகளுக்கு நடத்துறாரு, எஸ்பி அதாவது மாவட்ட ஆட்சியர்களோட ஆய்வு நடத்துறாரு, இவர் காவல் நிலையங்களுக்கு போய் ஆய்வு நடத்துறாரு. அப்படிதான் இருக்க முடியும். ஒரு முதலமைச்சர் எல்லா திட்டங்களையும் எல்லா நாள்லயும் போய் பார்த்துட்டே இருக்க முடியுமா? அது நடைமுறை சாத்தியமா? பரவாயில்ல, ஒரு முதலமைச்சர் 3 ஆண்டுகளா அதை பத்தி அந்த பார்க்கவே இல்லையே, அந்த பக்கம் திரும்பவே இல்லையே, அது இம்ப்ரூவ் ஆயிருக்கான்னு தெரியவே இல்லையே. அம்மா உணவகங்கள் வந்து முதலீடு இல்லாமல், அம்மா உணவகங்களுக்கு சரியான நிதி ஒதுக்கீடு இல்லாமல் அம்மா உணவகங்கள் பிசினஸ் போய்விட்டன என்று பல பத்திரிகைகள் பல நேரங்களில் எழுதின. முதலில் கொரோனா வந்தபோது நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், முதலில் கொரோனா வந்தபோது அம்மா உணவகங்களில் உணவு இலவசமாக வழங்கப்படும், யார் வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் போய் உணவு அறிந்து கொள்ளலாம் என்று உத்தரவு போட்டது நம்ம அன்றைய முதலமைச்சர் நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான். அவர்தான் இன்றைய எதிர்க்கட்சி தலைவர். அவர்தான் உத்தரவு போட்டார். பல பேர் அந்த நேரங்களிலே சொல்லியிருக்கிறார்கள், பத்திரிகையாளர்கள் கூட பல நேரங்களில் சொல்லியிருக்கிறார்கள், நான் உயிர் வாழ்வதே அம்மா உணவகங்களை வைத்துத்தான். ஏனென்றால் பணமும் இல்லை, பணம் இருந்தால் உணவும் இல்லை, ஹோட்டலும் இல்லை, எங்கும் ஹோட்டல் திறக்கவும் இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அம்மா உணவகம் தான் எங்கள் உயிரையே காப்பாற்றுகிறது என்று சொன்னார்கள். ஆக உயிரையை உணவும் கொடுத்து உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்று சொல்வதை போல உண்மையிலேயே உண்டியை கொடுத்து உயிரை காப்பாற்றியது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சிதான், அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் இருந்த ஆட்சிதான். இப்போது இவ்வளவு நாள் அவர்கள் தொடங்கி வைத்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சி காலத்துல கொரோனா காலத்துல செயல்பட்டதுன்னு சொல்லக்கூடிய இடத்துல இதை வரவேற்க தானே செய்யணும். அதுக்கான நிதி ஒதுக்கி இருக்கிறோம், தொடர்ச்சியா நடத்துறோம், எந்த ஒரு அம்மா உணவகத்தை மூடல. சொல்லப்படுற குற்றச்சாட்டுகள் எல்லாம் கடந்து நாங்க 3 வருஷமா நடத்திட்டு இருக்கோம், 450 கோடி செலவு பண்ணிருக்கிறோங்கிறாரு. புனரமைப்பதற்கு 14 கோடி இப்ப கொடுத்திருக்கோன்றாரு. அப்ப தொடர்ச்சியா ஒரு திட்டத்தை, அது அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டம் என்று பார்க்காம தொடர்ச்சியா அந்த திட்டம் தேவை என்பதற்காக பார்க்கிறோம்னு திமுக சொல்லுது. அதுதானே ஒரு தொடர் நடவடிக்கை, அதை வரவேற்க வேண்டாமான்னு கேட்கிறாங்க. இல்ல, அந்த நீங்க சொல்றது சரிதான், நான் ஏற்றுக்கொள்கிறேன். அம்மா உணவகங்கள் தேவை என்று திமுக பார்க்கிறது என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஏனென்றால் அம்மா உணவகங்களை அவ்வளவு எளிதாக மூடிவிட முடியாது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்த சத்துணவு திட்டம், அதை ஏதாவது விரிவுபடுத்த வேண்டுமே தவிர, அதை ஏதாவது விரிவுபடுத்தி மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டுமே தவிர அதை உடனடியாக மூடிவிட முடியாது. ஏனென்றால் அது உணவு மட்டுமல்ல, சத்துணவு திட்டம் என்பது ஒரே நேரத்தில் தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒரு மையத்துக்கு 3 பேர் என்று என்பது வீரம் 60,000 பேருக்கு வேலை வாய்ப்பை வழங்கிய மிகப்பெரிய சமூக பொருளாதார திட்டம். அது அதை டெவலப் பண்ண வேண்டுமே தவிர, அதை டெவலப் பண்ணதான் முடியுமே தவிர அதை மூடிவிட முடியாது. நீங்க அம்மா உணவகத்தை எல்லாம் மூட முடியாது. ரைட், அது சரி. ஆனா இப்ப இதுல அடுத்தடுத்து தொடர்ந்து பேஸ் யாருன்னு தான் கேக்குறேன். அதுக்கு அடிப்படை யார்? நீங்க கார்த்திகேயன், உங்களுக்கு நான் ஒன்னு சொல்றேன், இதற்கு அடிப்படை யார்? அதாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சத்துணவு திட்டம் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்த போது சட்டசபையில் காரசாரமான விவாதங்கள் நடந்தது. இன்றைக்கு அவை முன்னவராக இருக்க துரைமுருகன் அவர்கள் அந்த விவாதத்திலே கூட கலந்து கொண்டார், கலைஞரும் கலந்து கொண்டார், அப்போது அவர் எதிர்க்கட்சி தலைவர் அவரும் கலந்து கொண்டார். அவர் என்ன சொன்னார்? அவர் பேசும்போது என்ன சொன்னார்? பள்ளிக்கூடத்து பிள்ளைகள் ஸ்லேட்டை தான் கையில் ஏந்த வேண்டும், ஆனால் எம்ஜிஆர் பிளேட்டையும் ஏந்த வைத்து விட்டார், இதை நாங்கள் எதிர்க்கிறோம் என்று கலைஞர் பேசினார். இது சட்டமன்ற குறிப்பேட்டில் இருக்கிறது. எனவே அப்போது அதற்கு எதிர்ப்பு இருந்தது.